வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல பவர் பிஐல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டேபிள் அண்ட் மெட்ரிக்ஸ்ல தேவைப்படக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய காலம் மட்டும் இருக்கக்கூடிய இந்த ஹெட்டர் எல்லாமே எப்படி நம்ம ஃப்ரீஸ் பண்றது? இப்ப இங்க பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஃபரண்ட் தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டேபிள் இத வந்து நம்ம மெட்ரிக்ஸ்னு சொல்லணும். ஸோ டேபிள் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய இந்த மெட்ரிக்ஸ்ல இங்க இருக்கக்கூடிய இந்த பிளஸ் ஐகான்னா இங்க கிளிக் பண்ணும்போது 2017ல இருக்கக்கூடிய டோட்டல் சேல்ஸ் குவார்ட்டர் அண்ட் நவம்பர் அதனுடைய சேல்ஸ் எல்லாம் நம்மளால இப்படி பார்க்க முடியும். பட் ஆனா இதனுடைய அந்த ரோ ஒன் பை ஒன்னா நெக்ஸ்ட் காலமுக்கு நம்மளுக்கு வரதில்ல. ஸோ இது நம்மளுக்கு கொஞ்சம் டீடியஸா இருக்கும். ஒன் பை ஒன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கறதுக்கு. பட் அட் த சேம் டைம் இங்க இருக்கக்கூடிய இந்த பிலோ ஃபார்மேட்ல பாருங்க. சேம் இதே மாதிரி தான் இருக்கும். பட் த மொமெண்ட் இது மேல நம்ம கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த நெக்ஸ்ட் ஹெட்டர் வந்து நெக்ஸ்ட் காலமுக்கு நம்மளுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி எப்படி நம்ம ஈஸியா டிஃப்ரெண்ட் வியூல நம்ம கிரியேட் பண்றதுன்னு தான் நம்ம இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி தான் இதை நம்ம பண்ண போறோம். ஸோ இதை முழுமையாக லேர்ன் பண்ண வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் பாருங்க. அண்ட் டெக்னிக்கல் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வீக்கெண்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்ல காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படி ஆல்வோ செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மெட்ரிக்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த ஸ்மால் விஷுவல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் தேவையான ஃபீல்ட்ஸ் எல்லாம் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் ஆர்டர்ஸில் ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ண அந்த டேட் இயர் அதனுடைய டேட்டா எனக்கு தேவைப்படும். ஸோ இந்த ஆர்டர் டேட் அப்படின்னு நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன் ரோஸில். ஸோ நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது ஹையரார்கி மெத்தடில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இயர் குவார்ட்டர் மந்த் டே எல்லாமே நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளால பார்க்கலாம் ஒன் பை ஒன்னோ குவார்ட்டர் வைஸ் அண்ட் இயர் எல்லாமே. ஆனால் இப்போ எனக்கு டோட்டல் சேல்ஸ் வந்து ஸ்டேட் வைஸில் வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல டேரெக்டாக நான் ஸ்டேட்டுன்னு டைப் பண்ணுறேன். டோட்டல் ஆர்டர் ஸ்கேல் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் என்ற காலம் எனக்கு காலமில் வேணும். அப்போ என்னுடைய ஸ்டேட் நேம்ஸ் எல்லாமே எனக்கு காலமில் எனக்கு விசிபிள் ஆகும். இதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இப்போ நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்டில் எவ்வளோ இருக்குன்னு வேணும். ஸோ டேரெக்டாக நான் சேல்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன். டோட்டல் ஆர்டர் ஸ்கேல் இருக்கக்கூடிய டோட்டல் சேல்ஸ் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் இன் வேல்யூஸ். நவ் யூ வில் பி ஏபிள் டு see the சேஞ்ச். ஸோ அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் வேல்யூ பண்ணும்போது இமீடியட்டாக ஒரு ஸ்டேட்டில் இயர் வைஸில் நம்மளுக்கு எவ்வளோ சேலாக இருக்குன்றது நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த மெட்ரிக்ஸில் இப்போ நான் இது எக்ஸ்பேண்ட் பண்ணனா எனக்கு இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஃபர்தராக Q1, Q2, Q3, Q4 டோட்டல் சேல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே விசிபிளாக வரும். பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடியது எனக்கு நெக்ஸ்ட் காலமில் வரணும். சேம் காலமில் ரோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு காலமில் எப்படி கொண்டு வரதை நம்ம ஃபஸ்ட்டு அதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட். ஃபர்ஸ்ட் நான் இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மேட் விஷுவலில் போயிட்டு இந்த லேஅவுட் ஸ்டைலில் இந்த லேஅவுட்டில் காம்பேக்ட் பதிலாக டேபுலர் ஃபார்ம் எக்ஸல் அதிகமாக பயன்படுத்தவங்களுக்கு இந்த மெத்தட் தெரியும். எக்ஸலில் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம இந்த டேபுலர் ஃபார்ம்ன்றதை நம்ம பயன்படுத்தோம்னா டேரெக்டாக இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு காலமுக்கு இமீடியட்டாக கொண்டு போயிடும். ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்க்க முடியும். இது எல்லாம் ஒன் பை ஒன்னாக தான் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா, ஒரே டைம் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கான் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்டையர் லெவல் நம்ம கிளிக் பண்ணும்போது இப்போ Q1, Q2 எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க முடியும். 2014 அண்ட் 15, 16ல் எவ்வளோ சேல் ஆகிருக்குன்றது நம்மளுக்கு குவார்ட்டர் வைஸில் பார்க்கலாம். ஃபர்தராக நம்மளால் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய என்டையர் லெவல் அட் ஏ டைம்லேயும் நம்ம ஒரே டைமில் கூட நம்மளால் பண்ண முடியும். எல்லாமே நம்மளால் இங்கே இருக்கக்கூடிய ஆல்ன்றது கிளிக் பண்ணுறது மூலிமா ரொம்ப ஈஸியான முறையில். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் ஐகான் வேண்டாம், இந்த மைனஸ் ஐகான் வேணானாலும் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரோ ஹெட்டர்ஸு கீழே இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஐகான்ஸ் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கிட்டா இது நம்மளுக்கு விசிபிளாக இருக்காது. இது தேவைப்பட்டதுன்னா இங்கே இருக்கக்கூடியதை நம்ம டர்ன் ஆன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். அண்ட் இந்த வியூக்கு வந்து நீங்கள் டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடியது டைட்டிலில் சேல்ஸ் பை இயர் நான் கொடுத்துட்றேன். அண்ட் இதனுடைய பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் கலர் செட் பண்ணிடலாம். போல்ட் அண்ட் ஒயிட் கலர் டெக்ஸ்ட் சென்டரில் என்னுடைய ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இந்த டேபுலர் ஃபார்ம் நம்ம பயன்படுத்துறதுனால ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீஸ் ஆகிடும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்க்ரோல் பண்ணாலையும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது எல்லாமே ஆல் டைம் விசிபிளாக இருக்கும். பட் ஆனால் இந்த மெத்தட் நம்ம பயன்படுத்தும் போது இது எல்லாமே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்க்ரோல் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேட்டா வந்து ரைட்டான வியூவில் நம்ம மெட்ரிக்ஸாக பார்க்க முடியாது. ஸோ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் டு யூஸ் திஸ் டேபுலர் ஃபார்ம் while creating the metrics in the Power BI.
இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோவ தொடர்ந்து பார்க்கிறதுக்கு இன்னும் நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கம் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி இப்படி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.